மகிழ்ச்சி பரவசத்தில் அந்த ஏழை குடும்பம் எப்படியாவது அம்மா அப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். செயல் செய்திடும் களம் நம்மிடம். ஜெயம் ஜெயம் ஜெயம். செயல் செய்திடும். உடனடியாக முதலமைச்சரிடமிருந்து பறந்திருக்கும் உத்தரவு. மழை வந்தால் ஒழுகும் ஓட்டை வீட்டில்தான் தாய் தந்தையர் வசித்து வருகிறார்கள் என வேதனையுற்ற மாணவி. அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். சோ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஓடிட்டே இருக்கும், மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பா அம்மா, சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என சென்னையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்த நிலையில் அதில் ஏராளமான சாதனை மாணாக்கர்கள் கலந்து கொண்டு தங்களது ஏழ்மை நிலையிலும் தங்களை முதலமைச்சர் இவ்வாறு படிக்க வைத்தார் என நிகழ்ச்சி களி கூர்ந்திருந்தனர். அதில் ஒரு சாதனை மாணவிதான் நெல்லை மாவட்டம் பழநீர் குளத்தை சேர்ந்த பிரேமா. அவர் மேடையில் பேசும்போது தன்னை எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என கூலி வேலை செய்தாவது இந்த தந்தை என்னை படிக்க செய்தார். நான் கல்லூரி விடுதியில் படித்துக் கொண்டிருக்கும் போது கனமழை பெய்யும். அப்போது நான் பாதுகாப்பாக கட்டடத்திற்குள் இருப்பேன். அப்போது எனது தாய் தந்தையர் இப்போது மழையில் நனைந்து கொண்டிருப்பார்களே என மிகுந்த துயருற்றதாக அவர் பதிவிட்டது அந்த அரங்கத்தில் இருந்த ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் நொறுக்கியது. இதனால் மனவேதனையுற்று உடனடியாக அந்த குடும்பத்தினருக்கு உதவிகரம் நீட்டியிருக்கிறார் முதலமைச்சர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு வீடு கட்டி கொடுக்க அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை, ஒரு மாணவியை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே அடுத்தடுத்து எப்படி உயர்வடையும் என்பதற்கு சான்றாக நடந்திருக்கும் இந்த நிகழ்வு தமிழக அரங்கில் பெரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு கரம் கொடுத்த முதலமைச்சருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.